A4 ஷீட் இப்போ நார்மலாக பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம், அதான் A4 ஷீட். கரெக்ட் தானே? அதோட டைமென்ஷன் என்னங்க? 297. ஸோ ஷீட் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா A4, A3, A2, A1, A0. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து இது ஓகே, இது அஷ்யூம் பண்ணிக்கலாம். இதுதான் A4 ஷீட் சைஸ். இதோட டைமென்ஷன் 210, இது வந்து 297. அப்போ A4 ஷீட் சைஸ் வந்து 210 into 297. கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, A3 ஷீட் அப்படிங்கிறது A4 உடைய இன்னொரு மடங்கு. கரெக்டான? டபுள் டைம்ஸ். அப்ப இந்த 210 அப்படிங்கிறது 2 டைம்ஸ் ஆயிடுச்சு. 297 அதே தான், மாறல. இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸ். அப்ப நான் 297 இங்க கொண்டு வந்துடுறேன். கரெக்டான? ஸோ 297 இன்ட்டு இது டபுள் த டைம், ஸோ 420. கரெக்டா? ஓகே, அது வந்து A3 நம்ம சொல்றோம். A2 ஷீட்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா இதோட இன்னொரு மடங்கு. கரெக்டான? அப்ப 297 இப்ப என்ன ஆகுது பாருங்க, இதுதானே 297. இது வந்து என்ன ஆயிடுச்சு? டபுள் த டைம் ஆயிடுச்சு. டபுள் த டைம் ஆயிடுச்சா? ஸோ 297 வந்து 2 டைம்ஸ் ஆயிடுச்சு. இந்த 420ங்கிறது காமன். கரெக்டா? ஸோ 420 இங்க வந்துருச்சு. அதாவது ஒரே ஒரு டைமென்ஷன் தெரிஞ்சா போதும், நீ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கரெக்டான? ஸோ 420 இன்ட்டு 297 வந்து 2 டைம்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்? 594. கரெக்டா? இதுதான் இந்த டிராயிங் ஷீட் சைஸ். இது இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஷீட் சைஸ் என்ன? A2 ஓடுது. A1 ஷீட் சைஸ், A1 அப்படிங்கிறது என்ன? இதோட இன்னொரு மடங்கு. அப்படின்னா இந்த 594 இருக்கு இல்லையா, இது வந்து டபுள் த டைம். 594 டபுள் த டைம் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ அந்த 420ங்கிறது என்ன ஆயிடுச்சு? சேம் அப்படியே வந்துருச்சு. ஐ மீன் 594 அப்படியே இருக்கும். 490ங்கிறது சாரி 420ங்கிறது டபுள் த டைம் ஆயிடுச்சு. therefore 594 அப்படியே வந்துடும். இந்த 420 அப்படிங்கிறது வந்து 840 இருக்கும். ஆக்சுவல் டைமென்ஷன் என்னன்னா, இந்த 840 அப்படிங்கிறது 841. இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸ், ISO ஸ்டாண்டர்ட். இந்த 0.5 எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் இதுதான் டிராயிங் ஷீட் அப்படின்னா அடிஷனலி 0.5 mm added on both side. கரெக்டா? ஸோ அது 841. இதே மாதிரி நெக்ஸ்ட் இதோட இன்னொரு மடங்கு தான் A0. இதோட இன்னொரு அப்படின்னா எவ்வளோன்னா, இவ்வளோ பெரிய டிராயிங் ஷீட் இருக்கு. A0 ஷீட் சைஸ் இவ்வளோ பெரிய டிராயிங் ஷீட். இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய டேபிள் இருக்கும். இவ்வளோ பெரிய டேபிள். அந்த டேபிள் வந்து 2 A0 சைஸ் டிராயிங் ஷீட் அல்லது 3 A0 சைஸ் டிராயிங் ஷீட் போட்டிருப்பாங்க. ஏன்னா சில டிராயிங்ல சில ப்ராடக்ட்ல என்னங்கன்னா கனெக்டிவிட்டி இருக்கும். ஒரு டிராயிங் மொத்தம் 4 டிராயிங்னு வச்சுக்கோங்க. இது வந்து 1 of 4, 2 of 4, 3 of 4, 4 of 4. அப்ப 4 டிராயிங் மொத்தமா சேர்ந்தது தான் ஒரு ப்ராடக்டுடைய டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய டிராயிங். இப்போ அவ்வளோ டிராயிங், அவ்வளோ பெரிய டிராயிங் தேவைப்படுது. கரெக்ட் தானே? இப்போ எப்படி அதை ரீட் பண்ணுவாங்கன்னா, இங்க 2 பேர், ஒருத்தர் இங்க நிற்பார், இன்னொருத்தர் இங்க நிற்பார், அங்க 2 பேர் நிற்பாங்க. அப்போ அவ்வளோ பெரிய டிராயிங் ரீட் பண்ணுவாங்க. புரியுது இல்லைங்களா? எங்க டைமென்ஷன் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, என்னென்ன பேராமீட்டர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அவ்வளோ டீடைல்டா ரீட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இந்த 841 அப்படிங்கிறது ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடும். இது வந்து டபுள் த டைம் ஆயிரும். அப்போ வந்து 1188 வரும். எப்படி இந்த பக்கம் 0.5 ஆட் ஆச்சோ அதே மாதிரி இந்த சைடும் 0.5 ஆட் ஆயிரும். ஸோ இது வந்து 1189. தட்ஸ் ஆல். இதுதான் டிராயிங் ஷீட்டுடைய ஸ்டாண்டர்ட் ஷீட் சைஸ். இது எங்கேயுமே மாறாது. உலகத்துல எந்த மூலையில போய் நீங்க ஒரு டிராயிங் எடுத்தீங்கன்னாலும் இதுதான் இருக்கணும். இதுதான் இருக்கணும். இன்கேஸ் இந்த டிராயிங் ஏதாவது அன்சைஸா இருக்கு, டைமென்ஷன் டீடைல் ப்ராப்பரா கொடுக்கல, அந்த லே அவுட் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா அந்த டிராயிங் வந்து ரிஜெக்டட். அப்படிதான் இண்டஸ்ட்ரியில பண்ணுவாங்க. இந்த டிராயிங் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஸோ எப்போ நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள போனீங்கனாலும் ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ண வேண்டியது என்னன்னா, டிராயிங் ஷீட்டும் அந்த டிராயிங் ஷீட்டோடைய சைஸ் என்னங்கிறத டிஃபைன் பண்ணிடும். நார்மலா எல்லா இண்டஸ்ட்ரியிலும் கரெக்டாக தான் வச்சிருப்பாங்க, அப்படி இல்லாமல் இருக்காது. நான் ஸ்டாண்டர்டா யூஸ் பண்றவங்க தான்
ஏதோ ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவோம். இப்போ A3ல போடக்கூடிய ஒரு டிராயிங்கை A4ல பிரிண்ட் அவுட் எடுத்து ஏதாவது டைமென்ஷன் தெரியுமா? ஒன்றும் கூட தெரியாது, ஒன்றும் கூட தெரியாது, எந்த டைமென்ஷன் டீட்டெயிலும் தெரியாது நமக்கு. கரெக்டா? அப்போ அந்தந்த டிராயிங்ஸ் வந்து அந்தந்த டிராயிங் ஷீட்ல தான் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். தட் இஸ் அ பேசிக் ரூல். இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு டிராயிங் போட்டு அப்படின்னா அந்த டிராயிங் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வெல்லம் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. பெரிய பிளாட்டர் இருக்கும், ஏன்னா A0 ஷீட் சைஸ் இவ்வளோ பெருசு பிரிண்ட் எடுக்கணும் இல்லையா? அப்போ அது பேர் பெரிய லென்த்தி பிளாட்டர் வச்சிருப்பாங்க. அந்த பிளாட்டர்ல A0 ஷீட் சைஸ் பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. அதை வந்து வெல்லம் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஷீட்டுக்கு பேர். அந்த வெல்லம் ஷீட்னா என்ன அப்படின்னா, பாட்டம்ல வந்து நைஸா இருக்கும், டாப்ல வந்து இந்த எம்மர் ஷீட் இருக்கு இல்லையா, உப்பு காகிதம்னு சொல்லுவாங்க, எம்மர் ஷீட் போட்டு இந்த கரவுதானதெல்லாம் எடுப்பாங்க, அந்த மாதிரி மேல இருக்கும். லைட்டா ஒரு சால்ட் ஃபார்ம் ஆன மாதிரி, சாண்ட் ஃபார்ம் ஆன மாதிரி அதுல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பாங்க. எதுக்காக அதுல எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டா அதை வந்து அழிக்கவே முடியாது. பிளேட்ல வச்சு சுரண்டுனா தான் உண்டு, டிராயிங்கை அழிக்க முடியாது. ஏன் அதை மாதிரி பண்றாங்க அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட், இட் இஸ் அ ப்ரூவன். ஒரு மாடலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இதுதான் ப்ராடக்ட். எப்போ அந்த ப்ராடக்டை கேட்டாலும் ஸ்டாண்டர்ட் டிராயிங் இருக்கு, அழகா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். ஒருவேளை அதுல ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு டிராயிங் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அமெண்ட்மெண்ட் என்ன? நெக்ஸ்ட் வெர்ஷன், ரிவிஷன் அப்படிமா. அது பேர் என்ன சொல்லுவாங்க? ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரிவிஷன் டிராயிங் தான் கொடுக்கணும், ரைட்டா? அந்த டிராயிங் எடிட் பண்ணக்கூடாது. அப்ப அந்த வெல்லம் ஷீட்ல எதுக்கு எடுத்து வச்சுக்கிறாங்கன்னா, எப்ப வேணாலும் அதை எடுத்து பேப்பர் பிளாட் எடுத்துக்கலாம் அதை யூஸ் பண்ணி, பட் அந்த ஒரிஜினலை மாற்றக்கூடாது. அதனாலதான் அந்த வெல்லம் ஷீட்ல இண்டஸ்ட்ரியல் டிராயிங் எடுத்து வச்சிருப்பாங்க. அதை சுருட்டி தனியா டாக்குமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டுனே தனியா இருக்கும், அதுல தான் வச்சிருப்பாங்க எப்பவுமே, அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஷீட் சைஸ். நெக்ஸ்ட் வந்து லே அவுட். லே அவுட்ங்கிறது நார்மலா வந்து இந்த மாதிரி ஒரு டிராயிங் ஷீட் இருக்கு அப்படின்னா, டிராயிங் ஷீட்டுடைய சே ஃபார் எக்ஸாம்பிள் இது A3 டிராயிங் ஷீட்னு வச்சுக்கோங்க. A3 டைமென்ஷன் நமக்கு தெரியும், என்ன சொல்லுவோம்? 297/420 நம்ம சொல்லுவோம். அப்போ எப்பயுமே டிராயிங் ஷீட்ல வந்து டைட்டில் பிளாக் அப்படிங்கிறது லோயஸ்ட் ரைட் கார்னர்ல தான் இருக்கும். இது என்னைக்குமே மாறக்கூடாது. லோயஸ்ட் ரைட் கார்னர்ல தான் டைட்டில் பிளாக் இருக்கும். திஸ் இஸ் டைட்டில் பிளாக். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல டபுள் லைன் போட்டிருப்பாங்க, இது வந்து பார்டர் லைன் நம்ம சொல்லுவோம். இந்த டபுள் லைன்ல நார்மலா எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோட டைமென்ஷன் 10, இந்த பக்கம் 10 இருக்கும், இந்த சைடும் 10 இருக்கும், இந்த பக்கம் மட்டும் 20 mm இருக்கும். ஏன் 20 mm கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம நார்மலா டிராயிங் ஷீட் எல்லாமே டிராயிங் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஃபைல் பண்ணி வைப்போம் இல்லையா? பஞ்ச் பண்ணி ஃபைல் பண்ணிடுவோம். அப்ப அந்த பஞ்ச் பண்றதுக்கு இடம் விடணும் இல்லையா? பஞ்ச் பண்றதுக்கு இடம் விடணும் இல்லையா? அந்த இடம் விடுறது வந்து 10 mm விட்டுருவாங்க. இதை பஞ்ச் பண்ணி ஃபோல்டு பண்ணி டிராயிங் ஷீட் வச்சிருவாங்க. கரெக்டா? ரைட். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ டிராயிங் ஷீட்டை வந்து நார்மலா எப்படி ஃபோல்டு பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். டிராயிங் ஷீட்டை ஃபோல்டு பண்றதே ஒரு டெக்னிக் இருக்கு. எப்பயுமே நான் சொன்னேன், டைட்டில் பிளாக் அப்படிங்கிறது லோயஸ்ட் கார்னர்ல தான் இருக்கணும். எவ்வளவு பெரிய டிராயிங் ஷீட்டா இருந்தாலும் நம்ம இப்படிதான் ஃபைல் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி இருக்கும். இது கேப் கொஞ்சம் சின்னதாக விட்டுருக்காங்க, இந்த கொஞ்சம் விடணும் ஜாஸ்தி, இது கொஞ்சம் கேப் விட்டுறணும். இங்கதான் பஞ்ச் பண்ணி டிராயிங்கை ஃபைல் பண்ணி வச்சிருவாங்க. ஒரு டிராயிங் எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா டைட்டில் பிளாக். இதான் முதல்ல தெரியணும். பட் ஏன் வந்து டைட்டில் பிளாக் தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன டிராயிங் போட்டிருக்கணுமோ அந்த ப்ராடக்டுடைய மொத்த ஹிஸ்டரி இங்க இருக்கும். ரைட்டா? இப்போ நம்மளை என்னென்ன ஹிஸ்டரி சொல்லுவோம்? கழுத்துல செயின் போட்டிருக்கிறோம், வாட்ச் கட்டி இருக்கிறோம், இந்த பக்கம் பிரேஸ்லெட் போட்டிருக்கிறோம், காதுல கம்மல் தும்மல் போட்டிருப்போம், ஐடி கார்டு போட்டிருக்கோம், பெல்ட் போட்டிருக்கோம், இது எல்லாமே இருக்கு இல்லையா? இப்போ தண்டபாணின்னா யாருன்னா இது எல்லாமே சேர்ந்ததுதான் தண்டபாணி. கரெக்ட் தானே? அப்ப என்னுடைய டோட்டல் ஹிஸ்டரி தெரியணும்னா டைட்டில் பிளாக்காக தான் தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி ஒரு டிராயிங் இருக்குன்னா அந்த டிராயிங்கோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் டைட்டில் பிளாக் உள்ள வரணும். தட் இஸ் வாட் இட் மஸ்ட் பி ஃப்ரண்ட். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ஷீட்டோட நார்மலா வந்து ஷீட் நம்ம மடிக்கிறதே வந்து A4 ஷீட் சைஸ்ல தான் மடிச்சு வைக்கணும். இது 210, இது 297. ஆக்சுவலா இந்த டிராயிங் ஷீட் பாத்தீங்கன்னா இது A3 ஷீட் சைஸ், இது வந்து A3. இப்போ A3 நான் ரெண்டா கூட மடிச்சு வச்சிருக்கலாம்.
ஆனா அப்படி மடிக்க கூடாது. என்ன பண்ணணும்னா இந்த 210 mm இருக்கு இல்லையா, இந்த 210 mm பேஸ் விட்டுறணும், இந்த ஹைட் அப்படியே விட்டுருங்க. அப்ப நான் முதல்ல இப்படி மடிச்சிடலாமா, மடிச்சுட்டா இந்த பக்கம் வந்துருது, எக்ஸ்ட்ரா இருக்கு. இதையும் நான் திரும்ப 210 வரைக்கும் மடிக்கணும். அப்ப 210க்கு மேல எக்ஸ்ட்ரா எது இருந்தாலும் அது வந்து பஞ்சிங் பர்பஸ், அந்த லே அவுட்டை தாண்டி வெளியில இருக்கும், அதை பஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணு. இதை பண்ணிட்டு இது 210 கிடைச்சிருச்சு, ஆனா இது கிடைக்கல, ஹைட் நிறைய இருக்கு. எவ்வளவு அதிகமா இருந்தாலும் கரெக்டா 297ஓட கட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இப்படிதான் மடிச்சு டிராயிங் ஷீட்டை ஃபைல் பண்ணும். ரைட்டா? ஸோ எப்பயுமே ஃப்ரண்ட்ல தெரியறது என்ன, டைட்டில் பிளாக். அண்ட் ஒவ்வொரு டிராயிங்லயும் பாத்தீங்கன்னா எப்படி இங்க டைட்டில் பிளாக் இருக்குதோ அதே மாதிரி பார்டர் லைன் போட்டிருக்காங்க இல்லையா, பார்டர் லைன்ல வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ரைட்டா? எதுக்கு இதை பிரிச்சிருக்காங்கன்னா, கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் லெட்டர்ஸ் 1 2 3 4 5, அதே மாதிரி இங்க 1 2 3 4 5, கரெக்டா? அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்பாபெட்ஸ் A B C D, A B C D. அப்ப ஆல்பாபெட்ஸும் 1 2 3யும் அந்த பார்டர்ல இருக்கும். எதுக்காக இந்த ஆல்பாபெட்ஸ் 1 2 3 இந்த இடத்துல வச்சிருக்காங்க அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட்டா? இப்போ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்போ டைட்டில் பிளாக் அப்படிங்கிறது நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹைட் வந்து 65 இருக்கணும், இது வந்து 120 180 இருக்கணும், டிபெண்ட்ஸ், அந்த டைமென்ஷன்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ நான் இங்க ஒரு ஷாஃப்டே நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இந்த ஷாஃப்டோட டோட்டல் இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ள வந்துடணும். கரெக்டா? கரெக்டா இல்லையா? அப்படின்னா டைட்டில் பிளாக்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ லே அவுட் அப்படிங்கிறது 2 பார்டர் லைன் வரும், அந்த 2 பார்டர் லைன்லயுமே வந்து இது எல்லாமே 10 mm விட்த் இருக்கும், இது வந்து 20 mm இருக்கும், பிகாஸ் அடிஷனல் மீன் 10 + 10. கரெக்டா? அண்ட் இந்த இடத்துல தான் டைட்டில் பிளாக் வரும். சம்டைம்ஸ் சில இண்டஸ்ட்ரியில் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா இந்த எட்ஜில் வந்து டாலரன்ஸ் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. இந்த எட்ஜில் டாலரன்ஸ், சர்க்குலர் டாலரன்ஸ் தனியா இருக்கும், லீனியர் டாலரன்ஸ் தனியா போட்டிருப்பாங்க. அப்புறம் நார்மலா வந்து இந்த லோயர் எண்ட்ல, லெஃப்ட் லோயர் எண்ட்ல வந்து நோட் அப்படின்னு கொடுப்பாங்க. எப்பயுமே நோட்ல வந்து 2 விஷயம் கம்பல்சரி இருக்கணும். என்ன அப்படின்னா, ஒன்னு வந்து ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் மில்லிமீட்டர், இன்னொன்னு வந்து என்னன்னா unnecessary material அல்லது unwanted material need to be removed. ரைட்டா? unwanted இந்த பர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற நோட் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். இது 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஏரியால ஃபுல்லாவே நம்ம டிராயிங் போடக்கூடிய ஏரியா, இந்த ஏரியா ஃபுல்லாமே டிராயிங் போடக்கூடியது. திஸ் இஸ் கால்ட் லேஅவுட். திஸ் இஸ் கால்ட் லேஅவுட். கரெக்டா? புரியலையா? ரைட். நெக்ஸ்ட் டைட்டில் பிளாக்னா என்னன்னு பார்ப்போம். டைட்டில் பிளாக்ல நான் தனியா டிராயிங் போட்டு பார்த்தா டீடைலா நமக்கு புரியும். ரைட்டா? பாத்துருவோமா? டைட்டில் பிளாக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ரைட், ஸோ இதுதான் லோயர் ரைட் கார்னர்ல இருக்கிற விஷயம். டைட்டில் பிளாக்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ், என்னென்ன கண்டென்ட் வரணும் அப்படின்னா, பார்ட்டுடைய நம்பர். ஏன்னா இப்போ ஒரு கார் தயாரிக்கிறோம், நான் காலையிலே சொன்னேன், நிறைய சிஸ்டம் இருக்கு, அதுல ஏகப்பட்ட காம்பனண்ட், ஆயிரக்கணக்கான காம்பனண்ட் இருக்கு. ரைட்டா? இந்த ஆயிரக்கணக்கான காம்பனண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுக்கணும். அப்போ பார்ட் நம்பர் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. அப்ப எப்பயுமே பார்ட் நம்பர் இந்த இடத்துல தான் போடணும். ரைட்டா? நான் சொன்ன மாதிரி ஒரு டிராயிங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அதுலயே ஏதாவது சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போட்ட டிராயிங் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, புதுசா ஒரு டிராயிங் கிரியேட் பண்ணணும். அப்ப அதுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போட்டு R1 அப்படின்னா ரிவிஷன் 1. இதுலயே ஏதாவது மாடிஃபை பண்ணாங்கன்னா ரிவிஷன் 2, அதுலயும் மாடிஃபிகேஷன் ரிவிஷன் 3. ரிவிஷன் 1 2 தான் இருக்கணும் ஒழிய
எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற டிராயிங்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன காரணத்துக்காக சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா? என்னன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சாச்சு, மார்க்கெட்ல போயிருச்சு, 10 வருஷம் கழிச்சு ஒருத்தர் கேட்கிறாரு, சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சு கொடுத்தீங்க இல்லையா, எனக்கு அதே மாதிரி ஒரு பொருளை தயாரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டா, அப்ப நம்ம கிட்ட டிராயிங் இருக்காது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவரும் நம்ம கிட்ட இருக்க மாட்டாரு, அவர் எங்கேயும் ரிசைன் பண்ணி போயிருப்பாரு. ரைட்டா? அங்க ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் நம்ம இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா 10வது ரிவிஷன் வருது இல்லையா, அது வந்து ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கும், அந்த டிராயிங் தான் நம்ம கிட்ட இருக்கும். அப்ப அந்த பழைய டிராயிங் இருக்காது, அவர் கேட்கிற ப்ராடக்ட் நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ நமக்கு லாஸ் ஆகி போகுது இல்லையா? ரைட்டா? ஸோ அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு டிராயிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் ஃப்ரீஸ்டு, கம்ப்ளீட்டட், அவ்வளவுதான். திரும்ப அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இன்னொரு ப்ராடக்ட் வேணும்னா ரிவிஷன் 1, அடுத்த ப்ராடக்ட்னா ரிவிஷன் 2, ரிவிஷன் 3. அதனாலதான் வந்து ரிலீஸ் 1, ரிலீஸ் 2 அல்லது வெர்ஷன் 1, வெர்ஷன் 2ன்னு விடுறாங்க இல்லையா? சாஃப்ட்வேர்ல கூட அப்படிதான் கொடுக்குறாங்க இல்லையா? R12, R20, R18 இந்த மாதிரி. அதுக்கு பேர் தான் வந்து ரிவிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. அது வந்து பார்ட் நம்பருக்கு பக்கத்துல தான் இருக்கணும். ரைட்டா? எங்க பார்ட் நம்பர் போடுறோமோ அதுக்கு டயகனலா பார்ட் நேம். உதாரணத்துக்கு நான் ஒரு ஷாப்ட தான் இந்த டிராயிங்ல போட போறேன் அப்படின்னா ஷாப் அப்படின்னு எழுதிடும். பார்ட் நம்பர் வந்து நார்மலா எத்தனை டிவிஷன் இருக்குன்னா 13 டிவிஷன் இருக்கும். டோட்டலா 13 டிவிஷன். ஒவ்வொரு கோடிஃபிகேஷனும் ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அது டீட்டெயிலா நம்ம பார்க்க வேண்டியது இல்லை, அவசியம் இல்லை, விட்டுறலாம். ரைட்டா? இப்ப இது 2 தான் இடம் மாறக்கூடாது. இது 2 தான் இடம் மாறக்கூடாது. அப்படி மாறுச்சுன்னா அது நான் ஸ்டாண்டர்ட்னு அர்த்தம். பார்ட் நம்பரும் பார்ட் நேம், மற்றதெல்லாம் எங்க வேணாலும் போட்டுக்கலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. மற்றது எல்லாமே எங்க வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அப்படின்னா மற்றது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வரும், என்னென்ன டீட்டெயில் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படி என்னென்ன அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்பர் 1 ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். சொன்னோம் இல்லையா, என்ன ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ல நம்ம டிராயிங் போடுறோம் அப்படிங்கிறது. அப்ப ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் மேபி நான் இந்த இடத்துல போடுறேன், ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அல்லது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். அந்த சிம்பிள் போட்டா போதும். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுடைய சிம்பிள் போட்டா போதும். கரெக்டா? அடுத்தது இப்போ பார்ட் நம்பர் வந்துருச்சு, பார்ட் நேம் வந்துருச்சு, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்துருச்சு. அடுத்தது என்ன வரணும் நீங்களே சொல்லுங்க. வெரி குட். ஸ்கேலிங். ஸ்கேலிங் என்ன பண்ணலாம்? மேபி 1:1 அல்லது 1:2, 1:5, 1:10 அப்படிங்கிற ஸ்கேலிங் நம்ம கொடுக்கணும். வாட் நெக்ஸ்ட்? அசம்பிளி நேம் இதுல வராது. அசம்பிளி நேம் இதுக்கு வேண்டியதில்லை. மெட்டீரியல். வெரி குட். மெட்டீரியல். மெட்டீரியல். ஸோ ஸ்டீல் அப்படின்னா நம்ம ஸ்டீல் கொடுத்துக்கிறோம். கரெக்டா? மெட்டீரியல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட். ஹீட் ட்ரீட்மெண்ட் அந்த ஸ்பெசிபிக் ப்ராடக்ட்டுக்கு இருந்தா கொடுப்போம், இல்லைன்னா டேஷ் போட்டுடலாம், தப்பு கிடையாது. ஹீட் ட்ரீட்மெண்ட் இல்லையா? சர்ஃபேஸ் ரஃப்னஸ் RA வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா? சர்ஃபேஸ் ரஃப்னஸ் தேவைப்பட்டா கொடுப்போம், இல்லாட்டி ஸ்டாண்டர்டா டிஃபைன் பண்ணிடுவோம். கரெக்ட் தானே? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம டிராயிங் ஷீட் போட்டிருப்போம் இல்லையா, அந்த டிராயிங் ஷீட் வந்து என்ன சைஸுங்கிறதையும் அதுல ஸ்பெசிஃபை பண்ணணும். மேபி A3 ஷீட்னா A3 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும், A2னா A2, A1னா A1, A0னா A0 அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடணும். அவ்வளவுதான். இது வந்து மேஜரா இருக்க வேண்டியது. அதுக்கு அடுத்தது டாப்ல என்ன இருக்குன்னா, நம்ம எந்த கம்பெனியில அந்த டிராயிங் போடுறோம், எந்த கம்பெனியில இந்த டிராயிங் வெளியே போகுதோ அந்த கம்பெனியோட நேம். உதாரணத்துக்கு மெக் டிசைன் கன்சல்டன்சினா கம்பெனி நேம் போட்டுக்கலாம், தேவைப்பட்ட அட்ரஸ் கூட இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். இட் இஸ் a ஸ்டாண்டர்ட். கரெக்டா? சரி, இப்போ இந்த 4 காலம் இருக்கு. இந்த 4 எங்க இருக்குன்னா லெஃப்ட் எண்ட்ல தான் வரணும், டைட்டில் பிளாக்னுடைய லெஃப்ட் எண்ட். இப்போ இந்த 4 காலத்திலயும் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா,
drawn by, checked by, reviewed by, approved by. அவ்வளவுதான். 4 பேர் தான் அந்த டிராயிங்க்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ். 4 பேர் தான், ரைட்டா? இந்த டிராயிங் போடுறாங்க இல்லையா, டிராயிங் போடுறது வந்து ஒரு டிராஃப்ட்மேனா இருப்பார், ஒரு டிப்ளமோ முடிச்சவர் தான் அந்த டிராயிங் போடுவார். அப்படின்னா அவரோட நேமு, சிக்னேச்சரு, டேட், இந்த 3மே இந்த இடத்துல இருக்கணும். நேம், சிக்னேச்சர் அண்ட் டேட். ஓகே, எதுக்காக நேம்னா அப்பதான் யார் அந்த டிராயிங் போட்டாருன்னு தெரியும். மேபி இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாரு, யார் இருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா? அப்போ அந்த அவரோட நேம் வேணும், அவர் கண்டிப்பா சைன் பண்ணியிருக்கணும், டேட் போட்டிருக்கணும். எதுக்காக டேட் போடுறது அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில வந்து டோட்டலாவே ஒர்க்கிங் டேஸ் வந்து 4 days. அது ஒரு இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி மாறும். நார்மலா இந்த டிராயிங் போட்டு முடிச்சு செக் பண்ணி முடிக்கிறது வந்து 4 நாளைக்குள்ள செக் பண்ணி அடுத்த ரிவ்யூவுக்கு போயிடணும் அந்த டிராயிங். ஒருவேளை அப்படி அவர் லேட்டா பண்ணிட்டார் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் ரிப்போர்ட் எழுதி கொடுக்கணும் அவர். உதாரணத்துக்கு இன்னைக்கு டேட் என்ன? 8 தானே? அப்போ 8/3/25. இப்ப வந்து இவர் டிராயிங் ரிலீஸ் பண்ணிட்டாரு. இவர் எப்ப செக் பண்ணி முடிக்கணும்? 12. அப்போ 12ஆம் தேதி இவர் டிராயிங் செக் பண்ணி அடுத்த ரிவ்யூ போயிடணும். இன்கேஸ் இவர் லேட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ, பொய் சொல்ல முடியாதுல்ல. சார் எனக்கு என் கைக்கு டிராயிங்கே வரல, அவர் சும்மா சொல்லிட்டாரு அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? பிகாஸ் எல்லாம் கம்பெனியில் நடக்கும். இவர் வந்து 8ஆம் தேதி முடிச்சிட்டாரு, இவர் எந்த டேட்ல வந்து செக் பண்ணாருன்னு தெரியாது. கேட்டா டிராயிங் எனக்கு வரல அப்படின்றது. பட் டேட் இருந்துன்னா இட் இஸ் அ ப்ரூவன் மெத்தட், தட்ஸ் ஆல், நோபடி வில் கொஸ்டின். கரெக்ட் தானே? ஸோ இவருக்கு தான் இந்த டிராயிங்குடைய மொத்த ஹிஸ்டரி தெரியும். செக் பண்றவர் என்ன, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா கம்ப்ளீட்டா பார்ப்பாரு. ஸோ ஒரு டிராயிங் போடுறோம் அப்படின்னா, ஓகே எல்லா டீட்டெயில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கா, டைமென்ஷன்ஸ் ப்ராப்பரா கொடுத்துருக்காரா, டீட்டெயிலிங் கரெக்டா இருக்கா, பேராமீட்டர்ஸ் வந்து கரெக்டா டிஃபைன் பண்ணி வச்சிருக்காரா, இதெல்லாமே செக் பண்ணுவார் இல்லையா? கரெக்ட் தானே? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன, எந்த ஸ்பெசிபிக் ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த டிராயிங் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? இவருக்கு தான் தெரியும். இவர் எந்த ப்ராடக்ட்ங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க மாட்டார். பட் ஹி ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் கம்ப்ளீட் டிராயிங். இவர் செக் பண்ணி ஓகே அப்படின்ட்டா டைரக்டா ரிவ்யூவருக்கு போயிடும். ரிவ்யூவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? மேபி இவர் ஒரு சீனியர் மேனேஜரா இருப்பார், இது வந்து டிராஃப்ட்மேன், மேபி செக் பை டிசைன் இன்ஜினியர் ஆர் அசிஸ்டன்ட் மேனேஜர். கரெக்ட்? இந்த ரிவ்யூ பை வந்து மேபி மேனேஜரா இருக்கலாம் அல்லது சீனியர் மேனேஜரா இருக்கலாம். மோஸ்ட்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் பிஸியா இருப்பாங்க, யாரும் போய் செக் பண்ண மாட்டாங்க. எப்ப கொண்டு வைப்பா, என்ன டிராயிங் எல்லாம் செக் பண்ணிட்டே கரெக்டா இருக்கா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா எனக்கு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். ரைட்டா? அப்படின்னு சொல்லிடுவாரு. இவர் வந்து என்ன பண்ணுவார், ஒன்னே ஒன்னா சைனை மட்டும் போட்டு டேட் போட்டுவார். தட்ஸ் ஆல். வேற எதுவுமே பண்ண மாட்டார், வேற எதுவுமே பண்ண மாட்டார். அப்ரூவ் யாரு கொடுப்பா? டிசைன் ஹெட். டிசைன் ஹெட் அல்லது ஒரு ஜிஎம்ஆ இருக்கிறவர் தான் வந்து அப்ரூவ் பண்ணுவார். ஆனா இப்படி ஒரு டிராயிங் போட்டிருக்கிறாங்கன்னு கூட அவருக்கு தெரியாது. he is busy with some other work. அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் சைன் எல்லாம் போட மாட்டார். என்ன இருக்கும்? சீல். முடிஞ்சு வச்சு அவர் சீலை தூக்கி ஊத்திடுவாங்க. தட்ஸ் ஆல். டிராயிங் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நாளைக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா இவர் கண்டுக்க மாட்டாரு, அப்ரூவ் பண்ணவர். ஏன்னா பிகாஸ் ஐ எம் பிஸி வித் சம் அதர் ப்ராஜெக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இவங்க இந்த 3 பேருக்குல ஃபர்ஸ்ட் ரிவ்யூவர் தான் கேட்பாங்க, எப்பா நீ என்ன செக் பண்ண, நீ கூட செக் பண்ணி கரெக்டா கொடுக்க மாட்டியா அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் ரிப்போர்ட் கேட்டுருவாங்க. ரைட்டா? இவர் என்ன பண்ணுவாரு, இவர் மேல குறை சொல்லுவாரு, இவரை திட்டுவார், இவரை திட்டுவார். புரியுது இல்லைங்களா? அதாவது எதுக்கு இதை சொல்ல வர்ற அப்படின்னா, ஒரு டிராயிங் ரிலீஸ் ஆகுதுன்னா 4 பேர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அது ஒருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. பட் மேக்சிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் கையில் இருக்கும்? இவங்க 2 பேர் தான். சம்டைம்ஸ் அவர் டிரா பண்றவங்க வந்து எல்லா டைமும் ஒரே மாதிரி பண்ண முடியாது. ஏதாவது சம் எரர், ஏதாவது சம் சேஞ்சஸ் பண்ணிடுவாங்க. அதை என்ஷூர் பண்றதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? செக் பை இல்லையா?
ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். வெறும் டைட்டில் பிளாக் அப்படின்னு நம்ம இதை நினைக்க கூடாது. இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த டைட்டில் பிளாக்ல மட்டுமே. கரெக்டா? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ப்ராடக்டை தயாரிக்கணும்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல வந்துருச்சு. எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல வந்துருச்சு. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? தட்ஸ் ஆல். வேற ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா? மேபி இந்த இது சம்டைம்ஸ் வந்து டாலரன்ஸ் இதுலயும் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. செப்பரேட்டா ஸ்பெசிஃபை பண்றதுக்கு பதிலாக டாலரன்ஸ் இதுல ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. ஓகே, புரியுது இல்லைங்களா? நோட் பண்ணிக்கோங்க.